வணக்கம் தோழர்களே. குட்டி ஸ்டோரியில நம்ம 56 இன்ச் மோடி வகையா சிக்கி சீரழிந்த ஸ்டோரி தான் பார்க்க போறோம். ஊழல்ல அப்படியே சிக்கினது கையங்களவுமா பிடிபட்டு இருக்காரு மோடி. மோடிய பத்தி ஒரு பிம்பம் இருக்குங்க, மிஸ்டர் கிளீன் அப்படின்னு ஒரு பிம்பம் இருக்கு. இதெல்லாம் இங்க அந்த வாட்ஸ்அப் குரூப்ல கட்டி விடுறது, அப்புறம் சமூக வலைத்தளங்களை உருட்டி விடுறது, இதெல்லாம் மோடி கிளீன். மோடி போல இந்தியாவுல ஊழல் பெருச்சாலி வேற யாரும் இல்ல. ஊழல் பெருச்சாலி மோடி. PM கேர் இன்ன வரை எவ்வளவு பணம் யாருக்கா தெரியுமா? எத்தனாயிரம் கோடி கிடைச்சது தெரியுமா யாருக்காச்சும்? கொரோனால வசூல் பண்ண பணம் எத்தனாயிரம் கோடி தெரியுமா உங்களுக்கு? சரிங்க, தேர்தல் பத்திரத்துல எத்தனாயிரம் கோடி இவங்க பெரு நிறுவனங்கள்ட்டையும் பல்வேறு இடை சிறு குறு நிறுவனங்கள்ட்டெல்லாம் புடுங்கி தின்னாங்கன்னு பார்த்தோம்ல. எத்தனை ஊழல் மோடி காலத்துல, மோடி நேரடியா பண்ண ஊழல். அப்படி ஒரு ஊழலை பற்றி தான் நம்ம பேச போறோம். மோடி 758 கோடியை டாடா கிட்ட வாங்கிக்கிட்டு 44,203 கோடி ரூபாய் சலுகை கொடுத்திருக்காரு டாடா நிறுவனத்துக்கு. ஏற்கனவே அதானிக்கு 1 ரூபாய்க்கு, எத்தனை ரூபாய்க்கு? 1 ரூபாய்க்கு ஒத்திக்கு கொடுத்திருக்கான். நம்ம அங்க என்ன சொல்லுவோம், லீஸுக்கு விட்டுருக்காங்கன்னு சொல்லுவோம். 1 ரூபாய் லீஸுக்கு பல ஆயிரம் ஏக்கர் கொடுத்தவன் தான் இந்த மோடி. இங்க என்ன பண்றாங்க அப்படின்னா, 2024 பிப்ரவரி மாசம் நாடாளுமன்றத்துல ஒரு ஒப்புதல் கொடுக்கறாங்க. செமி கண்டக்டர் தொழிற்சாலைகளை உருவாக்குவது. வெளிநாடுகள்ல இருந்தா நம்ம செமி கண்டக்டர்ஸ் வாங்குறோம். செமி கண்டக்டர்ஸ்னா என்ன அப்படின்னா, மின்னணு சாதனங்கள்ல வைக்கிற ஒரு சிப்பு தான். அதை வெளிநாட்டுல தான் நம்ம இதுவரை வாங்கிட்டு இருந்தோம். உள்நாட்டுல பெருசா உற்பத்தி இல்லை. தமிழ்நாட்டுல இருக்கு. தமிழ்நாட்டுல நம்ம கொண்டு வந்துட்டோம். அந்த செமி கண்டக்டர் அப்படின்ற அந்த சிப்பு தயாரிக்கிற தொழிற்சாலை 3 தொழிற்சாலைகளுக்கு அனுமதி கொடுக்கப்படுது. அந்த 3 தொழிற்சாலையில 2 தொழிற்சாலை குஜராத்லயும் அஸ்ஸாம்லயும் தொடங்க போறாங்க. அதுக்கு அனுமதி யாருக்கு கொடுக்கப்பட்டதுன்னா, டாடா நிறுவனத்துக்கு அனுமதி கொடுக்கறாங்க. இந்த டாடா நிறுவனம் இந்த 2 மாநிலங்கள்லயும் செமிகண்டக்டர் தொழிற்சாலையை ஆரம்பிக்க அனுமதி பெற்ற 4வது வாரத்துல, எத்தனாவது வாரம்? 4வது வாரத்துல பாஜகவுக்கு டொனேஷன் கொடுக்கறாங்க. ஏன்னா நமக்கு தான் அனுமதி கிடைச்சிருச்சுல, அப்ப பாஜகவுக்கு டொனேஷன் கொடுக்கறாங்க. அந்த டொனேஷன் தான் 758 கோடி. 1 கோடி 2 கோடி இல்லைங்க, 758 கோடி அப்படியே அள்ளி கொடுக்கறாங்க. 4வது வாரத்துல பாஜக அக்கௌண்ட்டுக்கு போயிடுச்சு. அதுக்கப்புறம் பாஜக தன் சலுகையை கொடுக்கணும்ல. பாஜக பெருமுதலாளிகளுக்கே தன்னை அர்ப்பணித்துக் கொண்ட ஒரு கட்சி இல்லையா? ஆரிய பார்ப்பன கும்பலை அரசியல்ல அதிகாரத்தை கொண்டு வருவதும், இங்க இருக்கிற பெருமுதலாளிகளுக்கு கால கழுவி எப்படியாவது காசு வாங்குறதும், இதுதான் அவங்களுடைய ஒற்றை அரசியல். அது நமக்கு நல்லா தெரியும், பல முறை பேசியிருக்கோம். ஒட்டுமொத்த கடல் கரையும் அதானி கொடுத்தாச்சு. துறைமுகங்கள் எல்லாம் அதானி கிட்ட இருக்கு. பெரும் நிலங்கள் அதானி கிட்ட இருக்கு. பெரிய பெரிய நிறுவனங்கள் அம்பானி கிட்ட இருக்கு. எண்ணெய் நிறுவனங்கள் பூரா அம்பானி அதானி கையில இருக்கு. ஒண்ணுமே நம்ம கையில இல்ல. மக்கள் எல்லாம் கோவணம் இல்லாம திரியிறோம். பெருநிறுவனம் 58 குடும்பங்கள் நல்லா இருக்கு. இந்தியாவினுடைய 90% சொத்தை அவங்க தான் வச்சு தின்றாங்க. 758 கோடி கொடுத்த உடனே பெரும் உள்ளத்தோடு, கருணை உள்ளத்தோடு மோடி எவ்வளவு மானியம் கொடுத்திருக்காரு தெரியுமா? 44,203 கோடி. 44,203 கோடி. சரிங்க, இவங்க எவ்வளவுதான் முதலீடு போட்டாங்க? 1,18,000 கோடி இவங்க முதலீடு போடுறாங்க. 1,18,000 கோடி. ஆனா நாம கொடுத்த மானியம் எவ்வளவு? 44,203 கோடி. புரியுதுங்களா? 1,18,000 கோடிக்கு 44,203 கோடி கொடுக்கறோம்னா எவ்வளவு கொடுத்திருக்கோம் தெரியுதுங்களா? பாதி பணத்தை சலுகையா கொடுத்துட்டோம். அந்த பிசினஸ் ஆரம்பிக்க டாடா நிறுவனம் போட்டாங்க இல்லையா, அந்த பாதி பணத்தை நம்ம சலுகையா கொடுத்துட்டோம். வரிச்சலுகையா, சலுகையா, மானியமா கொடுத்துட்டோம். மானியம்னா திரும்ப தரவே தேவையில்லாத ஒண்ணு. 44,500 கோடின்னு வச்சுக்கோங்க ரவுண்டா. நாங்க நடக்குதுங்க. எவன் அப்ப வட்டு காசுங்க? எல்லாம் நம்ம வரி பணம். இங்க கல்வி கடனை ரத்து பண்ண மாட்டானுங்க. விவசாயிகள் இவங்களுடைய ஆட்சியில 3.5 லட்சம் பேர் செத்து போனானுங்க. விவசாய கடனை தள்ளுபடி பண்ண மாட்டாங்க. இங்க படிக்கிறதுக்கு பள்ளிக்கூடத்தை 1.5 லட்சம் பள்ளிக்கூடத்தை மூடிட்டாங்க. இன்னொரு பக்கம் நீங்க இந்த பக்கம் பாத்தீங்கன்னா, சிறு குறு தொழில் நிறுவனங்கள்லாம் GSTயால பல லட்சம் நிறுவனங்கள் மூடப்பட்டுருச்சு. இப்ப நம்ம எல்லாம் கோட்டாண்டியா தெருவுல நிக்கணும். நம்ம எல்லாம் தெருவுல நிக்கணும். கோவணமாவது கட்டிடணும் முன்னாடி. இப்ப அந்த கோவணத்தையும் உருவிட்டாங்க நம்ம கிட்ட. அதானி, அம்பானி, டாடா போன்ற பெருநிறுவனங்களுக்கு மொத்தமா அள்ளி கொடுக்கிறோம். இந்த ஊழல் தான் இப்ப வெளியாயிருக்கு. இத பேசுறதுக்கு ஊடகங்கள் பயப்படுது. ஏன்னா ஊடகங்களும் அங்க லேசா பொறுக்கி தின்னுங்கல்ல, பேச பயப்படுறாங்க. 44,203 கோடி ரூபாயே மக்களினுடைய வரி பணத்தை
நீங்க பெருமுதலாளிகள் தின்றதுக்கு சலுகைன்ற பேர்ல மானியமா அள்ளி எறிவீங்க. நம்ம ஊர்ல ஒரு 50,000 ரூபாயை போட்டு ஒரு தொழில் ஒரு பெண்ணை ஆரம்பிக்கணும்னாங்கன்னா மானியம்ன்ற பேர்ல 5,000 ரூபாயும் 10,000 ரூபாயும் ரத்து பண்ணிட்டு பெருமுதலாளிகளுக்கு எத்தனாயிரம் கோடி. ஒண்ணு ஞாபகம் வைங்க, இதுவரை இந்தியாவுல பெருமுதலாளிகளுக்கு நான் ட்ரஸ்ட்ல போட்டேன், இந்த அதுல போட்டேன், இதுல போட்டேன்னு வரி ஏய்ப்பு செஞ்சிருப்பாருங்களே. வரி கட்ட வேணாம்ல ட்ரஸ்ட்டுக்கு பணம் கொடுத்தா. அப்படி ட்ரஸ்ட் கொடுக்கப்பட்ட பணம் கொடுத்து வரியை ஏற்றதுல மட்டும் 11.5 லட்சம் கோடி ரூபாய் இருக்கு. பெருமுதலாளிகள் 11.5 லட்சம் கோடி. சரிங்க, கடனை வாங்கிட்டு வாரா கடனை தள்ளுபடி பண்ணிட்டு அதை தள்ளுபடி பண்ணதுல 28 லட்சம் கோடி, மொத்தமா 35 லட்சம் கோடி ரூபாய் நம்ம வரி பணம் பெருமுதலாளிகள் தின்று ஏப்பம் இருக்காங்க. 35 லட்சம் கோடி. ₹1 ₹2 இல்ல தோழர்கள். இப்ப நாம என்ன கேட்கிறோம்னா, நம்ம தெருவில் நிக்கிறோம், பிள்ளைங்க படிக்க முடியல, கடனை அடைக்க முடியல, ஒரு வேலை வெட்டி இல்லை, பூரா தெருவில் இறங்கி ஏதாவது ஒன்று கிடைக்குமான்னு இரவும் பகலுமா உழைச்சும் கூட ₹10 பையில வைக்க முடியல. வாடகைக்கு வீடை தேடி தேடி அலைஞ்சு காலுக்கு நரம்பு தேஞ்சதான் மிச்சம். இவ்வளவும் பண்ணியும் நம்ம கீழே கிடக்குறோம். ஆனா எதுவுமே பண்ணாம சுலபமான வழியில கோடிக்கணக்கான பணத்தை வரிப்பணமா ஏப்ப விடப்பட்டு நம்ம நாட்டினுடைய பெரும் பொருளாதாரத்தை சதைச்சிட்டு இருக்க ஒரு கூட்டம் தாங்க இங்க. பாஜக சொரண்டும், மோடி திம்பாரு, அவருடைய நன்மைகளா இருக்கிற கார்பரேட்டுகள் சொரண்டும் தின்னும். நாமெல்லாம் வயிற்றுக்கும் வாய்க்கும் அடிச்சுக்கிட்டு வேடிக்கை பார்ப்போம் தோழர்.